இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை சின்னம் எங்களிடம் இருக்கிறது, கொடி எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று போர்வையில் வடிகட்டிய பொய்யை அன்புமணி அவர்கள் தரப்பு கூறிக்கொண்டிருந்தாலும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்குத்தான் சின்னம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பல நல்ல முடிவுகள் வெகு விரைவில் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வரும் என்கின்ற நிலை இருக்கின்ற இந்த நேரத்தில் எது நடந்தாலும் ஆரிய கூத்தாடினாலும் நாம் காரியத்திலே கண்ணாய் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வருகின்ற டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதியை காப்பதற்காக, வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டிற்காக தமிழகம் எங்கும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் முதல் கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். நம்முடைய ஜீவாதார உரிமை சமூக நீதி, நம்முடைய பிறப்புரிமை இட ஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை நெருங்கிவிட்ட பிறகும் கூட இன்று வரை நமக்கான இடஒதுக்கீடு சாத்தியமில்லை. இன்று வரை நமக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் வன்னியருடைய ஓட்டை வாங்குவதை மட்டுமே அவர்களுடைய தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு இருக்கிறார்கள். மீண்டும் வன்னியருடைய ஓட்டை வாங்குவதில் மட்டும்தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தருவதிலோ, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து ஜாதிக்குமான இட ஒதுக்கீட்டை சட்ட அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அரசாணை பிறப்பித்து சட்டபூர்வமான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து அனைத்து ஜாதிக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு கொடுப்பதற்கான எந்த சூழ்நிலையும் இன்று வரை அவர்கள் செய்யவில்லை. தமிழ்நாடு தான் சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் பிறப்பிடம், சமூக நீதியின் தாயகம் என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்று வரை சமூக நீதியை, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. ஆகவே ஆட்சியாளர்களை பணிய வைக்க, ஆட்சியாளர்களிடம் போராடி இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகின்ற இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை வெற்றியடைய செய்வோம். இந்த சமூக நீதி காக்கும் போரில் கட்சி வேறுபாடு இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆண் பெண் என்ற பேதம் எதுவும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக திரண்டு டிசம்பர் 12ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த சமூக நீதிக்கான போராட்டத்தை வெற்றியடைய செய்வோம். அதற்கு அடுத்து பல்வேறு முன் எடுப்புகளை சமூக நீதிக்காக, இட ஒதுக்கீட்டுக்காக, வன்னிய இளைஞர்களின், மாணவர்களின் எதிர்காலத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து 46 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் மருத்துவர் ஐயா என்கின்ற அந்த அடையாளம் இல்லாமல், மருத்துவர் ஐயா என்கின்ற சமூக நீதியின் சரித்திரம் இல்லாமல், மருத்துவர் ஐயா என்கின்ற சமூக நீதியின் பாதுகாவலர் இல்லாமல் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தி அவர் வாழ்கின்ற காலத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது. இருந்தாலும் சமூக நீதிக்காக யார் போராடினாலும் அவர்களை வரவேற்கிறோம், அவர்களை ஆதரிக்கிறோம். ஆனால் மருத்துவர் ஐயா நடத்துகின்ற போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். அதுதான் சமூக நீதிக்கான தர்ம யுத்தம். தட் இஸ் அ கோல்டு வார். மருத்துவர் ஐயா நடத்துகின்ற இந்த சமூக நீதி போராட்டத்தை நாம் வெற்றியடைய செய்வோம். தமிழகத்திலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு மருத்துவர் ஐயா நடத்துகின்ற போராட்டத்தை வெற்றியடைய செய்வோம் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் சமூக நீதியை பற்றி தொடர்ந்து பல வரலாற்று சம்பவங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.